ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவா சூப்பர் டெக். இன்றைக்கி நம்ம எந்த மொபைல் பற்றி பார்க்க போகிறோன்னா, போக்கோ F7 சேல் இப்போ லைவாக இருக்குது. இதை பற்றி தான் ஃபுல் டீட்டெயில் பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போவோம். போக்கோ F7 பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் 7550 mAh பேட்டரியோட வருது. 22.5 வாட் ரிவர்ஸ் சார்ஜிங்கோடையும் வருது. செக்மெண்ட் மோஸ்ட் பவர்ஃபுல் ஃபோன் அப்படின்னு போக்கோ சொல்கிறாங்க. 2.1 மில்லியன் ஆண்ட்ராய்டு ஸ்கோர் வருது. அவங்க யூஸ் பண்ணிக்கிற ப்ராசர் பார்த்தீங்கன்னா Qualcomm Snapdragon 8s Gen 4. ரொம்ப பவர்ஃபுல்லான ப்ராசர் இது. இந்த ப்ராசர் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு 8 Gen 3 சொல்லலாம். இது போன வருஷம் ஃப்ளாக்ஷிப் சீரிஸுக்குள்ள பர்ஃபார்மன்ஸ் இந்த மொபைலில் கிடைக்கும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஓகே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அது LPDDR5 XRAM UFS 4.1 ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு லேட்டஸ்ட்டு ரேம் டைப்பும் லேட்டஸ்ட்டு ஸ்டோரேஜ் டைப்பும் யூஸ் பண்ணியிருக்காங்க. யூஸ் பண்ண ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்க போகுது. ஓகே, ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் 7550 mAh பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, கூல். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2.18 days to moderate usage on one full charge. ஓகே, கூல். 1600 cycle with 80% கெப்பாசிட்டி ரிட்டன்ஷன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 1600 cycles நீங்கள் சார்ஜர் போட்டு யூஸ் பண்ணாலும் 80% பேட்டரி ஹெல்த் மெயின்டைன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப நல்ல விஷயம். 90 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் சப்போர்ட் பண்ணுது இந்த மொபைல். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, எல்லாருமே ரிவர்ஸ் சார்ஜிங் கொடுப்பாங்க, 5 வாட் 10 வாட்லேயே முடிச்சிருவாங்க. ஆனால் போக்கோ இங்கே பார்த்தீங்கன்னா இது மினி பவர் பேங்காக மாற்றிட்டாங்கன்னு தான் சொல்லுவோம். இந்த மொபைலில் 22.5 வாட் வரைக்கும் ரிவர்ஸ் சார்ஜிங் டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான் அது. நெக்ஸ்ட்டு பார்ப்போம். கேமிங்காக வேர்ல்டு பூஸ்ட் கேமிங் ஆப்டிமைசேஷன் 4.0 கொடுத்துருக்காங்க. ஒரு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையாக சூப்பராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. போக்கோ எப்படி கேமிங்காக ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு கரெக்டாக தெரியல. ஆனால் போக்கோ நானே கேமிங் சென்ட்ரிக் மொபைல் தான்றது எல்லாருக்குமே பொதுவாக தெரியும். அது மாதிரி தான் இதுவும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, பவர்ஃபுல் ரீசன் டு பை. அவங்க சொல்கிறது என்னென்னா IP66, 68 அண்ட் 69 சப்போர்ட்டடோடு வருது. நீங்கள் வாட்டரில் யூஸ் பண்ணாலும் ஒன்றும் ப்ராப்ளம் வரப்போகிறதில்ல மொபைல். பட் நீங்கள் யோசிக்க வேண்டியது என்னென்னா, வாரண்டி எப்படியுமே கிளைம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வாரண்டி பீரியட்லேயே அவங்க சொல்லியிருப்பாங்க. ஏன்னா ஏதாவது வாட்டர் டேமேஜ் இருந்தால் வாரண்டி கவர் ஆகாது அப்படின்னு. ஜஸ்ட் அது ஒரு IP ரேட்டிங்காக எடுத்துக்கங்க. IP ரேட்டிங் தான் இருக்கேன்னு தண்ணியில் போட்டு எதுவும் யூஸ் பண்ணிடாதீங்க. இந்த டிஸ்பிளே பற்றி பார்த்தோம்னா 6.83 inch 1.5K POLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே பிக்கர் டிஸ்பிளே. 1.5K POLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப கிறிஸ்பியாக இருக்க போகுது டிஸ்பிளே, அதில் எந்த விதமான டவுட்டும் இல்லை. 5MP Sony IMX82 கேமரா வித் OIS-ஓட இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்ல ப்ராசராக இருக்க போகுது. லேட்டஸ்ட் Xiaomi HyperOS யூஸ் பண்ணியிருக்காங்க. 4 years ஆஃப் ஆண்ட்ராய்டு அப்டேட் அண்ட் 6 years ஆஃப் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் வரப்போகுது. 3200 nits பீக் பிரைட்னஸும் இருக்க போகுது. இல்லை ஆவரேஜ் பிக்சல் லைட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் டிஸ்பிளேக்கான டிவி ட்ரிபிள் சர்டிஃபிகேஷனும் SGS ஐகேர் டிஸ்பிளே ஒரு ஐகேர் டிஸ்பிளேவாக இருக்க போகுது. டிவி சர்டிஃபிகேட்டோட இந்த டிஸ்பிளே வருது. வெட் டச் டெக்னாலஜி க்ளோஸ் டச் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. கை ஈரமாக இருக்கிறப்ப கூட நீங்கள் டிஸ்பிளே யூஸ் பண்ணிக்கலாம். இது 3 கலர் வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. பேண்டம் பிளாக், ஃப்ராஸ்ட் ஒயிட், சைபர் சில்வர் எடிஷன். இந்த 3 டிசைனில் எந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பர்சனலாக பிடிச்ச டிசைன் என்னன்னா சைபர் சில்வர் எடிஷன் தான். ஓகே, டியூயல் கிளாஸ் டிசைன் கொடுத்துருக்காங்க. கார்னிங் கொரில்லா கிளாஸ் 7 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் மெட்டல் ஃப்ரேமோடையும் வருது. ஓகே, இதில் எடுத்த சில கேமரா சாம்பிள்ஸும் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. பார்க்க நல்லாவே இருக்குது. இதில் AI ஃபீச்சர்ஸாக சர்க்கிள் டு சர்ச், AI நோட்ஸ், AI இன்டர்பிரிட்டர், AI ரெக்கார்டர் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. 4 years ஆஃப் ஆண்ட்ராய்டு அப்டேட், 6 years ஆஃப் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் இருக்குது. ஓவராலாக 6 years உங்களுக்கு அப்டேட் வரும் மொபைல் நீங்கள் வாங்கினீங்கன்னா. ஓகே, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மொபைலாக தான் இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட ஆஃபர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துருவோம். ஆஃபர்ஸ் பார்த்தீங்கன்னா 12GB RAM 256GB தான் பேஸ் வேரியண்ட். அதில் பார்த்தீங்கன்னா 2000 கார்டு ஆஃபர்ஸும் தந்திருக்காங்க. HDFCக்கு கார்டு ஆஃபர் இருக்குது. HDFC, ICICI, SBI இந்த 3 பேங்கையும் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி 2000 டிஸ்கவுண்ட்டில் அந்த மொபைல் வாங்கலாம். 30,000க்கு ஒரு ஆல்ரவுண்டர் மொபைலாக தான் இருக்கும். கேமரா சென்ட்ரிக்காக அந்த மொபைல் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணாதீங்க. கேமிங் சென்ட்ரிக்கு பேட்டரி நல்லா நிற்கணும். கேமிங் சென்ட்ரிக்கான ஒரு மொபைல் வேணும். டிஸ்பிளே கிளாரிட்டியும் நல்லா இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும் போக்கோ F7. வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் அண்டு வேறு ஏதாவது உங்களுக்கு இந்த மொபைலை பற்றி தெரியணுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். டெடிக்கேட்டடாக நான் ஒரு வீடியோ போடுறேன். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.